ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவனுக்கே சாபம் போக்கிய அன்னை பார்வதியோட வரலாறு. மும்மூர்த்திகளுக்கே சக்தி அளிக்கும் மூல பராசக்தி யார்? சிவபெருமானின் பாதியை தனதாக்கி கொண்ட உமையவள் எப்படி இந்த அண்டத்தை ஆள்கிறாள்? பிரம்மாவுக்கே சாபம் கொடுத்த சிவபெருமானை அந்த சாபத்திலிருந்து விடுவித்த ரகசியம்தான் என்ன? கோடி சூரிய பிரகாசமான அன்னை பார்வதி தேவியோட முழு வரலாற்றையும் அவருடைய மிக முக்கியமான அவதாரங்களோட பின்னால் இருக்கும் ஆழமான கதைகளையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அசுரர்களை அழித்த போர் தேவி, அதாவது காளியின் சாகசம், பிரபஞ்சத்தின் அசுத்தங்களை அகற்ற அன்னை துர்க்கை ஆக்ரோஷமாக வடிவத்தை எடுத்த ஒரு கதை தாங்க இரத்த பீஜனின் வதம். இரத்த பீஜன் என்ற அசுரனுக்கு ஒரு விசித்திரமான வரம் இருந்திருக்கு. அவன் உடலில் இருந்து சிந்தும் ஒரு துளி ரத்தம் பூமியில் பட்டா கூட அதிலிருந்து அதே பலம் கொண்ட இன்னொரு இரத்த பீஜன் தோன்றுவான். இதனால் அவனை அழிப்பது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்றாக இருந்தது. அப்போது அன்னை துர்காதேவி 2 பயங்கரமான வடிவங்களை எடுத்தார். ஒன்று காளி, மற்றொன்று சாமுண்டி. காளி அசுரர்களை வேட்டையாட அழிக்கப்பட்ட அசுரர்களோட இரத்த துளி கூட பூமியில் சிந்தாமல் சாமுண்டி தேவி அதனை அத்தனையும் பருகினார். இதன் மூலம் புதிய அசுரர்கள் உருவாகுவது அப்படின்றது முற்றிலுமாக தடுக்கப்பட்டது. கோடி அசுரர்களை கொண்ட இரத்த பீஜனின் வம்சத்தையே வேரோடு அழித்து உலகை மீண்டும் நிலைநாட்டினார் பார்வதி தேவி. பிரபஞ்சமே ஒரு தாய். தசமகா வித்யா ரகசியம். தர்மத்தை நிலைநாட்ட பார்வதி எடுத்த 10 சக்தி வாய்ந்த வடிவங்களே இந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அதாவது சிவபெருமான் எப்படி 19 அவதாரங்கள் எடுத்தாங்களோ அதே போல தான் ஆதிசக்தி எடுத்த இந்த அவதாரங்களில் புவனேஸ்வரி அப்படின்ற வடிவம் மிகவுமே முக்கியமானது. புவனம் என்றால் இந்த பிரபஞ்சம். இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கி ஆதிசக்தியாக நின்று ஆள்பவள் இவளே. அன்னை மகாலட்சுமி சரஸ்வதிக்கே தாயாக திகழ்பவள் இந்த புவனேஸ்வரி தான். மேலும் பார்வதியின் இன்னொரு முக்கியமான வடிவம் தேவி கமலா. செல்வத்தின் அதிபதியாக, அதாவது மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படுவாங்க. இந்த 10 வடிவங்களுமே நம் வாழ்வில் நாம் தேடும் தைரியம், வெற்றி, செல்வம், ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையுமே அள்ளித்தர வல்லவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.